அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். பைத்தான் கணனி மொழி தொடர்பான 3வது காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது பைத்தான் கணனி மொழி பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்பியல்புகள் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைத்தான் கணனி மொழியானது 1990 காலப்பகுதியில் கைடோ வென் ரொசம் என்பவரினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பைத்தான் என்ற பெயரானது BBC தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரபலமான ஒரு கொமெடி நிகழ்ச்சியான மொன்டி பைத்தன்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் என்ற நிகழ்ச்சியினை அடிப்படையாக வைத்து தான் இந்த பைத்தான் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ரைட், இப்போது நாங்கள் பைத்தான் கணனி மொழியினுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன பார்த்தோமாயின், முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம், இது ஒரு திறந்த மூல மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக உள்ளது. திறந்த மூல மென்பொருள் என்பது இணையத்தில் இருந்து இலவசமாக நாங்கள் இந்த மென்பொருளை தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த வகையில் பைத்தான் மென்பொருளையும் இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். www.python.org என்ற இணையதளத்தில் இருந்து நீங்கள் இலவசமாக இந்த மென்பொருளை தரவிறக்கம் செய்து உங்களுடைய கணனியில் நிறுவி நீங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனது கணனி மொழி படிக்கின்ற ஆரம்ப கட்டத்தில் உள்ள, அதாவது பிகினர்ஸுக்கு இலகுவானதாக இருக்கும். அதாவது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இலகுவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு உயர்மட்ட கணனி மொழி, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பைத்தான் செயல்நிரலில் மாறிகள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண தேவையில்லை, பிரகடனப்படுத்த அல்லது அறிமுகப்படுத்த தேவையில்லை. நாங்கள் நேரடியாக தரவுகளை குறிப்பிடலாம். தானாகவே இலக்கமா எழுத்தா என்பதனை தீர்மானித்து கொள்ளும். உதாரணமாக எக்ஸமன் 1 என்றால் அந்த எக்ஸ் ஆனது ஒரு இலக்க வகை தரவாக எடுத்துக்கொள்ளும். எக்ஸமன் ராஜா என குறிப்பிட்டால் அந்த எக்ஸ் ஆனது டெக்ஸ்ட் தரவு வகையாக எடுத்துக்கொள்ளும். ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கும்போது இது பற்றி இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ரைட், அடுத்ததாக இந்த பைத்தான் கணனி மொழியானது கேஸ் சென்சிட்டிவ் ஆனது. இப்போ கேஸ் சென்சிட்டிவ் என்றால் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸை வேறு வேறாக கருதும். உதாரணமாக இரு இலக்கங்களை கூட்டும் போது A=1 B=2 C=A+B என எழுதுவீர்கள் ஆயின் C=3 என்ற விடை கிடைக்காது. ஏனென்றால் A=1 B=2 என்பன ஆங்கில சிறிய எழுத்துக்களாக குறிப்பிட்டுள்ளோம். பின்னர் C=A+B என ஆங்கில பெரிய எழுத்துக்கள், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸாக போட்டுள்ளோம். ஆகையால் இங்கு C=3 என்ற விடை எங்களுக்கு கிடைக்காது. இந்த பைத்தான் கணனி மொழியானது ஆங்கில கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸை வேறு வேறாகத்தான் மதிப்பீடு செய்யும். இந்த பைத்தான் கணனி மொழியானது எழுத்து பேதம் கொண்டது, கேஸ் சென்சிட்டிவ் ஆனது என்பதனை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் தரம் 11 நீங்கள் படித்த பாஸ்கலில் அவ்வாறு இல்லை. அங்கு எழுத்து பேதம் இல்லை. பாஸ்கல் செய்நிரலில் இவ்வாறு குறிப்பிடின் எமக்கு 3 என்ற விடை கிடைக்கும். ஏனென்றால் கேபிட்டல் A, ஸ்மால் A ஆகியவற்றை ஒன்றாகத்தான் கருதும். அடுத்தது, நீங்கள் எழுதிய பைத்தான் செய்நிரலை நீங்கள் சேமிக்கும் போது .py என்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கோப்பு நீட்சியுடன் சேமித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நீங்கள் எழுதிய செய்நிரலானது டோட்டல் என்ற பெயரில் சேமிக்க போகின்றீர்கள் எனின் total.py என்ற பெயரில் தான் சேமித்து கொள்ள வேண்டும். இந்த பைத்தான் கணனி மொழிகள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வேலை செய்யும். மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் என்றால் வெவ்வேறு வகையான பணி செயல்முறைமைகள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றில் வேலை செய்யும். இப்போ உதாரணமாக யூனிக்ஸ், லினக்ஸ், விண்டோஸ், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவை போன்ற பல்வேறுபட்ட பணி செயல்முறைமைகளை கொண்ட கணனிகளிலும் இந்த பைத்தான் செயல்நிரலை நாங்கள் ரன் பண்ணிக்கொள்ள முடியும். குறிப்பிட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் ரன் பண்ணும் என்ற நிபந்தனை இல்லை. இங்கு குறிப்பிட்ட விடயங்கள் தான் இந்த பைத்தான் கணனி மொழியின் பிரதானமான சிறப்பியல்புகளாக கொள்ளப்படுகின்றன. இது போன்ற தொழில்நுட்ப வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பதன் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.